ஒரு சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் வெறும் 3299 வாக்குகள்னா அந்த நம்பர் நமக்கு என்ன சொல்ல வருது? இது ஒரு வெற்றியா இல்ல அந்த தொகுதி மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிளவு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையா? நாம இன்னைக்கு பூம்புகார் தொகுதியோட இந்த தேர்தல் முடிவை வெறும் புள்ளி விவரமா மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இவ்ளோ மெல்லிசான ஒரு மக்கள் தீர்ப்ப எப்படி ஒரு உறுதியான ஒரு நல்லாட்சிக்கான வரைபடமா மாத்த முடியும் தான் ஆழமா அலச போறோம். இது வெறும் டேட்டாவை பத்தின ஒரு ஆய்வில்ல, இது மக்களின் நம்பிக்கையை மறுபடியும் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம். பூம்புகார்னு சொன்னதும் அது வெறும் நம்ம மேப்ல இருக்கிற ஒரு தொகுதி மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, அது காவிரியோட கடைமடை பகுதி, சரித்திரம் புதைஞ்சிருக்கிற மண். ஆனா இன்னைக்கு அந்த மண்ணோட மக்கள் நிகழ்காலத்தோட ரொம்ப கடுமையான சவால்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. காவிரி தண்ணி இந்த முறையாவது வருமான் காத்துட்டு இருக்கிற விவசாயிகளோட ஏக்கம், படிச்ச படிப்புக்கு ஊர்லயே ஒரு வேலை இல்லையேன்னு விரக்தியில இருக்கிற இளைஞர்களோட கோபம், நம்ம வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகுதேன்னு குமுறுற மீனவ சமூகம், இந்த மக்களோட உண்மையான பிரச்சனைகள் தான் நம்மளோட இந்த ஆய்வோட முதல் புள்ளி. சரி, நம்மளோட இந்த அலசலை எப்படி கொண்டு போக போறோம்னா, முதல்ல அந்த தொகுதியோட கள யதார்த்தம் என்னன்னு பாப்போம். அப்புறம் தேர்தல் எண்கள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கடுத்து அந்த மக்கள் தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்கள் என்னன்னு ஆராய்வோம். கடைசியா இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு உறுதியான ஆட்சி நிர்வாகத்துக்கான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு தேர்தல் முடிவையும் நாம அலசுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட அன்றாட போராட்டங்கள்ல தான் உண்மையான அரசியலோட வேர்கள் இருக்கு. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. பூம்புகார்ல 80% கிராமப்புறம் தான். இங்க 32% தலித் சமூக மக்களும் 28% வன்னியர் சமூக மக்களும் இருக்காங்க. இது வெறும் மக்கள் தொகை கணக்கு கிடையாது, இது அந்த தொகுதியோட சமூக மற்றும் அரசியல் அதிகார பகிர்வோட ஒரு அச்சு. இந்த சமூக கட்டமைப்புகளுக்குள்ளே இருக்கிற உறவுகளும் அவங்கவங்க தேவைகளும் தான் தேர்தலோட போக்கையே தீர்மானிக்குது. ஒரு தலைவருக்கு இந்த சமூக கணக்குகளை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனைகளை நம்ம வெறும் ஒரு பட்டியலா பார்க்கக்கூடாது. இதுல ஒவ்வொன்னுக்கு பின்னாலையும் ஒரு மனுஷனோட கதை இருக்கு. நம்பகமற்ற காவிரி நீர்னு நாம சொல்லும்போது அது சீர்காழியில ஒரு விவசாயி தான் கண்ணு முன்னாடியே சம்பா பயிர் கருகி போவதை பாக்குற வலி. வேலைவாய்ப்பின்மைங்கிறது செம்பனார் கோவில்ல ஒரு பட்டதாயி பையன் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு சென்னைக்கு ஒரு சின்ன சம்பள வேலைக்கு போற நிர்பந்தம். இந்த வாழ்வாதார அழுத்தங்கள் தான் மக்கள் மனசுல ஆழமான அதிருப்தியை விதைக்குது. நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான உரிமை கண்ணியத்தோட வாழ்றது. அந்த கண்ணியத்துக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனைகளை நம்ம பொது வெளியில பேசும்போது ரொம்ப பொறுப்போட பேசணும். சரி, மக்களோட இந்த அழுத்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த அழுத்தங்கள் எல்லாம் ஓட்டுப்பதிவுல எப்படி எதிரொலிச்சுதுன்னு பாப்போம். 2021 தேர்தலோட எண்கள் நமக்கு என்ன சிக்னல்களை கொடுக்குது? 3299, கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிற ஒரு தொகுதியில இதுதான் வெற்றி வித்தியாசம். இத ஒரு வெற்றின்னு சொல்றதை விட ஒரு ஸ்டேடிஸ்டிக்கல் டை, அதாவது புள்ளி விவர அடிப்படையில ஒரு சமநிலைன்னு சொல்றதுதான் சரி. இந்த ஒரு எண் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தொகுதி மிக சரியா 2ஆ உடைஞ்சு நிக்குது. மக்கள் தீர்ப்பு ஒரு அலையா வரல, ஒரு மெல்லிய கிசுகிசு பாத்தான் வந்திருக்கு. இந்த வரைபடம் அந்த பிளவை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. பாருங்க, திமுக கூட்டணிக்கு 46.4% வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு 44.8% வாக்குகளும் கிடைச்சிருக்கு. 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் 2%க்கும் குறைவு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க மக்கள் ஆதரவுல தோத்தவங்கன்னு யாரும் கிடையாது. கணக்கடிப்படையில மட்டும்தான் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பலவீனமான மக்கள் தீர்ப்பை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யறதுங்கிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. இந்த கேள்விதான் இங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பூம்புகார் தொகுதியில மக்கள் ஆதரவு சரி பாதியா பிரிஞ்சிருக்கிற இந்த நிலைமையில நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு திடமான மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு தலைவர் எப்படி திறமையா ஆட்சி செய்ய முடியும்? இப்போ இந்த கேள்விக்கான பதில தேட நாம இந்த பலவீனமான மக்கள் தீர்ப்போட மூல காரணங்களை ஆழமா ஆராயணும். அறிகுறிகளை பார்த்துட்டோம். இப்போ நோயோட ஆணி வேற கண்டுபிடிக்கலாம் வாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் காவிரி நீர் வரலங்கிறது பேப்பர்ல படிக்கிற செய்தி கிடையாது. அது அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை. ஒவ்வொரு போகத்துக்கும் தண்ணிக்காக போராடுறதும், ஆட்சியாளர்களோட வாக்குறுதிகளை நம்புறதும், அப்புறம் ஏமாந்து போறதும் ஒரு தொடர்கதையாயிடுச்சு. இது அவங்க மனசுல ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் மக்களை நலத்திட்ட சோர்வுன்னு சொல்ற ஒரு நிலைக்கு தள்ளுது. அது என்னன்னா, தலைவர்களோட செயல்பாடுகளை அவங்க உண்மையான தீர்வா பார்க்காம ஒரு அரசியல் நாடகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
தங்களோட அடிப்படையான தண்ணி பிரச்சனையே தீராத போது மத்த எந்த நலத்திட்டமும் அவங்களோட நம்பிக்கைய முழுசா வாங்காது. இதுதான் கள யதார்த்தம். இதே மாதிரி ஒரு நம்பிக்கை இழப்பு தான் இளைஞர்கள் மத்தியிலயும் இருக்கு. உள்ளூர்ல இருக்கிற ஒரு தொழில் பயிற்சி நிலையத்துல ஒரு கோர்ஸ் முடிக்கிறாங்க. ஆனா அந்த படிப்புக்கேத்த வேலை வாய்ப்பு அந்த தொகுதியிலேயே இல்ல. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலோ தொழில் முனைவோர் திட்டங்களோ இல்ல. நம்ம படிப்பு நமக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சோங்கிற விரக்தி அவங்கள இந்த சிஸ்டம் மேலேயே கோவப்பட வைக்குது. சரி, பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தீர்வை நோக்கி நகர வேண்டிய நேரம். இந்த டேட்டாவையும் மக்களோட உணர்வுகளையும் எப்படி ஒரு உறுதியான வளர்ச்சி திட்டமா மாத்துறது? வாங்க, பகுப்பாய்வுல இருந்து செயலுக்கு போலாம். இதுக்கான முதல் படி இலக்கு வச்ச முதலீடு. 23.6 கோடி ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட துறைய மீட்டெடுக்கிறதுக்காக சரியா கணக்கு போட்டு செய்யப்படுற ஒரு செயல் திட்டத்தோட ஆரம்பம். பூம்புகார் பாரம்பரிய மறுசீரமைப்பு திட்டம்னா அது வெறும் பழைய கட்டிடங்களை புதுப்பிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு பொருளாதார இயந்திரத்தை உருவாக்குற மாதிரி. கட்டுமான பணிகள் நடக்கும்போதே உடனடியே சிலருக்கு வேலை கிடைக்கும். திட்டம் முடிஞ்சதும் ஹோட்டல்கள், போக்குவரத்து, கைவினைப் பொருட்கள் செய்யறவங்கன்னு பல பேருக்கு ஒரு நிரந்தர வருமானத்துக்கான வழி பிறக்கும். இது பாரம்பரியத்தை வாழ்வாதாரமா மாத்துற ஒரு யுக்தி. 5000 இதுவும் வெறும் ஒரு எண்ணிக்கை இல்ல. இது 5000 மீனவ குடும்பங்களோட எதிர்காலம். வானகிரி, சின்னமேடு துறைமுகங்களை நவீனப்படுத்துறதுன்னா என்ன? புயல் காலத்துல படகுகளை பாதுகாப்பா நிறுத்த ஒரு இடம், பிடிச்ச மீன்களை பதப்படுத்த குளிர்பதன வசதி. இதனால மீனவர்கள் தங்களோட உழைப்புக்கு சரியான விலையை பெற முடியும். இடைத்தரகர்களோட சுரண்டல் குறையும். இது 5000 குடும்பங்களோட பொருளாதாரத்தை நேரடியா மேம்படுத்துற ஒரு திட்டம். இந்த மாதிரி தனித்தனி திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமா இருக்கணும்னா அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு தத்துவம் தேவை, ஒரு முழுமையான பார்வை தேவை. அதைத்தான் நாம 4 வகை பாதை இல்லனா சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா இது ஒரு நாற்காலியோட 4 கால்கள் மாதிரி. ஆக்கிரமிப்பு, அதாவது தீர்க்கமான செயல்; நிலைத்தன்மை, அதாவது சீரான நிர்வாகம்; புதுமை, அதாவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குறது; கடைசியா பாதுகாப்பு, அதாவது மக்களை காக்கிறது. இந்த 4ம் சமநிலையில இருந்தாதான் ஆட்சி நிலையா இருக்கும். இந்த 4 தூண்களையும் நம்ம இப்படி பார்க்கலாம். சிவன் தேங்கி கிடக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஆக்கிரமிப்பு சக்தி. விஷ்ணு நிர்வாகத்துல ஒரு நிலைத்தன்மையை காக்கிற சக்தி. பிரம்மா புதிய திட்டங்கள் மூலமா வளர்ச்சியை உருவாக்குற சக்தி. துர்கா மக்களோட வாழ்வாதாரங்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யற சக்தி. இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி திட்டத்தை செயல்படுத்தும்போது மக்களோட தரவுகளை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்தியாவோட புதிய தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு தனிநபரோட சம்மதத்தோடையும் அவங்க எதுக்காக அந்த தரவு கொடுக்கறாங்களோ அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இதுதான் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான முதல் படி. இத பூம்புகாரோட பொருத்தி பாப்போமே. பிரம்மாவோட அம்சம் என்னவா இருக்கும்? பூம்புகார தரங்கம்பாடியோட இணைச்சு ஒரு சுற்றுலா தடத்தை உருவாக்குறது, இல்லனா தண்ணி பற்றாக்குறைய சமாளிக்க டெக்னாலஜி மூலமா விவசாயம் செய்யறத அறிமுகப்படுத்துறது. அதே நேரத்துல துர்காவோட அம்சம் என்ன? விவசாய நிலங்கள் வேற எந்த திட்டத்துக்காகவும் கையகப்படுத்தப்படாதும் கிராமப்புறங்கள்ல பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் உறுதியளிக்கிறது. புதுமையும் பாதுகாப்பும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து பயணிக்கணும். இறுதியா இந்த டேட்டா அடிப்படையிலான அணுகுமுறை அடுத்த தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிற குறுகிய நோக்கத்தை கடந்து ஒரு உயர்ந்த இலக்க நோக்கி நம்ம கூட்டிட்டு போகுது. அந்த இலக்கு என்னன்னா, நம்மளோட செயல்கள் மூலமா மக்கள் மனசுல ஒரு நீடித்த நம்பிக்கைய கட்டி எழுப்புறதுதான். ஆக ஒவ்வொரு தலைவரும் தங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். தேர்தல் தரவுகள் வெற்றியை மட்டும் தருமா, இல்ல அரசுக்கும் மக்களுக்குமான அந்த உடைந்த நம்பிக்கை பாலத்தை மறுபடியும் கட்டுறதுக்கான ஒரு வரைபடமா அது அமையுமா? நம்மளோட இந்த அலசல் அது முடியும்னு காட்டுது. நீங்கள் மக்களுடன் இணைந்து பணியாற்றும் ஒரு தலைவராக உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai@mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 080412041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.